யமுனா வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இன்னைக்கு நிவினை சாப்பிட வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க டேஸ்ட் பார்த்துட்டு. அப்போ அவங்க மாமியார் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து டைனிங் ஹாலில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரியாக யமுனாவை பார்த்துக்கிட்டே வந்து உட்காடுறாங்க. அவங்க அப்படி உட்காரதையே பார்த்த யமுனா வந்து எத்தனை ஒரு நக்கல் பார் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்வை வேண்டி கிடக்குது, எப்படியாவது என்னை வந்து இங்கிருந்து பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தானே நீ கனவு கண்டுட்டு இருக்க. நீ வந்து என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறியா, இல்லை நான் வந்து உன்னை கொடைக்கானலுக்கு பொட்டி கட்டுறேன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. அவங்க மாமியாரும் யமுனாவை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே சமைக்கிறாள். சமைக்கிறியா, சமைச்சு வை, நீ சமைக்கிறத எப்படி நிவின் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நிவின் வராரு. அம்மா பசிக்குதுமா சமையா அப்படின்னு சொல்லிட்டே வராரு. வாடா, நீ வரதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் சமைச்சு வச்சு ரெடியாக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. நிவினை பார்த்தோன்னா அப்படியே நிற்கிறாங்க யமுனா. நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து உள்ள போறாரு. நிவின் கை கழுவ போனதுக்கு அப்புறம் டைனிங் டேபிள்ல பிளேட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அவங்க மாமியார். இவங்க எப்போ சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க யமுனா. அவங்க மாமியாரை வந்து இறங்க பார்த்துக்கிட்டே வந்து அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க நக்கலா பார்த்துட்டு. நிவின் வந்து உட்கார்றாரு. வா நிவின் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. உடனே பரிதை வச்சுக்கிட்டு அவசரமா யமுனா அவங்க சமைச்சதையும் எடுத்துட்டு டைனிங் டேபிளுக்கு வந்துடுறாங்க. சாப்பிடுன்னு சொல்லி அவங்க அம்மா பிளேட்ல வைக்கும் போது, இருங்க நிவின், சுட சுட இடியாப்பம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க போறாங்க. உடனே யமுனாவோட மாமியார் இருந்துட்டு, ஏய் வைக்காதடி, நானே இட்லி சூடாக தானே செஞ்சுட்டு இருக்கேன், அப்புறம் எதுக்கு இதையெல்லாம் வச்சிட்டு இருக்கேன், அவனுக்கு இடியாப்பெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்ல வராரு. மறுபடியும் வந்து யமுனா எடுத்து இடியாப்பத்தை பிளேட்ல வைக்கிறாங்க. வைக்காதேன்னு சொல்றேன் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்ல இந்த இடியாப்பத்தை தூக்கி ஹாட் பாக்ஸ்லேயே போடுறாங்க. எடுத்துட்டு போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட அம்மா சொல்றாங்க. நான் அவர் சாப்பிட்றதுக்காக தான் செஞ்சிருக்கேன், ஏன் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்கறாங்க. அப்ப நான் மட்டும் யார் சாப்பிட்றதுக்காக செஞ்சிருக்கேன், அவன் சாப்பிட்றதுக்காக தானே செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இங்க பாரு நிவின், நான் செஞ்சதை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வைக்கிறாங்க. நானும் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் எடுத்து வைக்க போறாங்க. ஏன் இப்படி நீங்க பண்றீங்க, நான் ஒண்ணு நீங்க செஞ்சதை வந்து அவர் சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, உங்க அம்மா செஞ்சதையும் சாப்பிடுங்க, நான் செஞ்சதையும் சாப்பிடுங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரியாவே உட்காந்துட்டு இருக்காரு நிவின். யமுனா வந்து சொன்னதோட நிறுத்தாம இடியாப்பத்தை எடுத்து மேலே வைக்கிறாங்க. ஏண்டி இப்படி இட்லி மேலே இடியாப்பத்தை வைக்கிறியா, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் தூக்கி அவங்க போடுறாங்க. நிவின், நான் கஷ்டப்பட்டு சமைச்சேன், அதெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஏற்கனவே உங்களுக்கு சமைச்சிட்டாங்க அப்படின்னா அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் சமைக்கிற வரைக்கும் பேசாம இருந்துட்டு இப்ப வந்து எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்கறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நிவின் வந்துட்டு என்ன பண்றதோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நிவினோட அம்மா இருந்துட்டு, நான் உனக்கு கொட்டிக்கிறதுக்காக நீ சமைக்கிறேன்னு சொல்லி தான் நான் நினைச்சேன், நீ வந்து நிவினுக்கு தான் சமைக்கிறேன்னு சொல்லி எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறாங்க. இந்த சாப்பிடுற நிவின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இட்லி எடுத்து வைக்கிறாங்க. நான் செஞ்சது நீங்க டேஸ்ட் பாருங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இடியாப்பத்தை எடுத்து வைக்கிறாங்க. எடுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பண்ற அக்கப்போற பார்த்தோன்னா நிவினுக்கு வந்து பயங்கர எரிச்சல் வந்தது. ஐயோ எனக்கு பசியே இல்லை, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சிடுறாரு. என்னங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கத்துறாங்க. அவங்க அம்மாவும் டே நிவின் நில்லுடா சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சொன்னதை காதல் வாங்கிக்காமே வந்து நிவின் வந்து பசியோடவே எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. உடனே நிவினோட அம்மா வந்து யமுனாவை பார்த்து திரும்பிட்டு, ஏண்டி அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லி பசியோட வந்த பிள்ளைய வந்து உட்காந்து ஒரு வாய் சாப்பிட விட மாட்டேடி நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சாப்பிடாம பசியோட அவன் போறான், இது உனக்கே நல்லா இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. உடனே கோவம் வந்துட்டு யமுனா, நானும் அவரை சாப்பிட வேண்டாம்னு சொல்லி சொன்னேன், நீங்க தான் அவரை சாப்பிட விடாம பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. யமுனா அப்படி பேசுறத கேட்டோட, ஏய் வாய மூடு, நிஜமாவே உனக்கு அவன் மேல அக்கறை இருந்தது அப்படின்னா அவன் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம ஒதுங்கி நின்று இருந்திருக்கணும். போட்டிக்கு வந்து நின்று அவனை சாப்பிட விடாம பண்ணிட்டே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அதே அக்கறையோட நீங்களும் ஒதுங்கி நின்று இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்கறாங்க. உடனே நிவினோட அம்மா இருந்துட்டு, உன்னால என் பையன் பசியோட போறான், உனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல, இப்படி வாயடிக்கிறத உனக்கு முக்கியமா, பாக்குறத பாரு முகரக்கட்டையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அவன் இப்ப கோவிச்சுட்டு போயிட்டான், இன்னைக்கு முழுசா அவன் சாப்பிடவே மாட்டான், நீ சமைச்சதை பூரா நீயே எடுத்து வச்சு உட்காந்து கொட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாங்க. அவங்க அப்படி சொன்னோன்னா எரிச்சல் வந்து யமுனாவும், நான் கொட்டிக்கு தான் போறேன், யார் சொன்னாலும் சொல்லினாலும் அப்படின்னு சொல்லிட்டு சேரை இழுத்து போட்டு உட்காந்து பிளேட் எடுத்து வச்சுட்டு அவங்க செஞ்ச இடியாப்பத்தை எடுத்து போட்டு சாப்பிட்றாங்க. அதை பார்த்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு, பொன்னாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. அங்க நிவின் பாத்தீங்கன்னா வெளியே வாசல்ல அப்படியே நடந்துகிட்டே இருக்காரு யோசிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறமா போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றாரு. எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு. நீங்க கொஞ்சம் வரீங்களா அண்ணா, அப்படியே போய் கொஞ்சம் டீ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும், இந்நேரத்துக்கு டீ குடிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன், நீ வரையானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி நான் வரேன் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடறாரு. வீட்டுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம், என்னடா நிவின் வெளியே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நிவின் வந்து எதுவுமே பேசாம இருக்காரு. என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும். வெறுப்பா இருக்கு, ஒரே வெறுப்பா இருக்குண்ணே, கொஞ்சம் வண்டியை வந்து லாங் டிரைவ் விடுனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிவின் வந்து வண்டியில ஏறக்கு வரவனா, போலாண்டா இரு, என்ன பிரச்சனைன்னு முதல் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, நான் எங்காவது ஓடி போயிடலாங்கிற அளவுக்கு வீட்டில் டென்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிவின் சொல்றாரு. அப்போ உடனே நிவின் வந்து, பசிக்குதுன்னு சாப்பிட உட்காந்தண்ணே அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் விளக்கமாக சொல்கிறாரு. நிவின் சொன்னதை கேட்டு அவர் அப்படியே பயங்கரமாக சிரிக்கிறாரு. அதை பார்த்து எரிச்சலானோன்னு நிவின் வந்துட்டு, உனக்கு சிரிப்பாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைடா, அவன் சாப்பாடு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லி புலம்புறான், உனக்கு போட்டி போட்டுட்டு என்னடானா சாப்பாடு கிடைக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிற்கிறியடா, உன்னை நினச்சி எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு சொல்லி சொல்ல, ஆனால் என்னால் சத்தியமாக முடியல நான் வீட்டுக்குள்ளே உட்கார்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு.
உடனே அவர் வந்துட்டு நீ இதுக்கே இப்படியெல்லாம் சொல்கிறியே, நான் ஊருக்கு போகும்போது எங்கள் அம்மாவையும் கங்காவையும் சமாளிக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் சர்க்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னதடா டே நிவின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. நிவினுக்குமே சிரிப்பு வந்துருதானே, என்னண்ணா நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். எனக்கும் சிரிப்பாக தான் வருது, சிரிக்காதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நிவின். சரி எங்காவது போகலான்னு சொன்னேன், சரி வாடா வண்டி ஏறு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எங்கண்ணா போகிறது அப்படின்னு சொல்லும்போது வா போகலாம் வண்டி ஏறு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி வண்டி ஏறி ரெண்டு பேரும் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. வெண்ணிலாக்கு வந்து ஃபிட்ஸ் வந்ததுனால மூச்சு திணறலாகி மாஸ்க் எல்லாம் மாட்டி இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப கவலையோட இருக்கிறாரு விஜய். கங்காவோட ஹஸ்பண்ட் வந்து டீ குடிக்கிறதுக்காக நிவினை கூட்டிட்டு வந்து இருந்தார் இல்லையா, அவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவரை கூட்டிட்டு வந்துறாரு. என்னென்ன இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிவின் கேட்கும்போது, இந்த கேன்டீனில் வந்து சூப்பராக இருக்கும் டீ வா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வராரு. என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேராக அப்படியே உள்ள வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் உட்காந்துருக்கிறது ரெண்டு பேரும் பார்த்துறாங்க. விஜயை பார்த்தோன்னா நிவின் வந்துட்டு இங்கே இருக்கு நான் என்ன கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்கறாரு. டேய் விஜய் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்காரு, அப்படி இருக்கும்போது நமக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீ வேணும்னா இங்கே இரு, என்னால இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிளம்புறக்கு பார்க்குறாரு. டேடே போகாத இருடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தடுத்து நிறுத்துறாரு. இவங்க ரெண்டு பேரும் அப்படி நிக்கிறத பாத்துறாரு விஜய். சரி சரி அவர் பாக்குறாரு, பேசாம அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. வீட்டுல காட்டுறாங்க, கங்கா வந்து காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும். சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரியா காவேரி சொல்றாங்க. உன்னை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தெரியலவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. காவேரி வந்து சாப்பிடாமே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு கவலைப்படுறதுக்காக மனசுல தெம்பு வேணும்ல, சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. உன் மனசுல என்னதாண்டி இருக்கு கவலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பண்ணாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவர் ஃபோன் பண்ணாருக்கா அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரியாவே காவேரி சொல்லவும், இங்க பாரு உன் புருஷனை விட்டு கொடுக்க கூடாது, மனசால கூட அவரை காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா வந்து காவேரி பாக்குறாங்க கங்கா. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.